தோசை சுட தெரியாத எங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நான் தோசை சுட சொல்லும்போது முதல் தோசை கருகும், 2வது தோசை உடையும், பீயும், மாவு செதறும், தோசைக்கல் நாசமாகும், ஸ்டவ் எல்லாம் நடக்கும். 10வது நாள் நல்லா தோசை சுடுவாரு. ஏன் அந்த 10 நாள் உங்களுக்கு பொறுமை இல்லைங்கதான் என்னோட கேள்வி. அதுக்கு கரெக்ட். பட் அது இல்லாம இல்ல அதெல்லாம் என் வேலை இல்லை. இப்ப நிறைய ஷோஸ்ல கூட சொல்றாங்களே தொடப்ப எடுக்கிறதுலாம் என் வேலை, நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் என் வேலை இல்லைன்னு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் அந்த ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ல நிறுத்தினது யாருங்கிறத என்னோட கேள்வி. அது பட் மாத்த நினைக்கிறது ஒரு பொண்ணு தானே. எங்க மாத்த நினைச்சாங்க? இப்போ வைஃப்னு ஒருத்தவங்க வராங்க, காதலின்னு ஒருத்தவங்க வராங்க. நீங்க யாரை ப்ளேம் பண்றீங்க? உங்க அம்மா ஒழுக்கமா வளர்த்துல நான் கஷ்டப்படுறேன் சொல்றீங்களா இல்லையா? ஏன் உங்களால மாத்த முடியல? நான் மாத்துறதுக்காக அவனை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்ட பெண்களும் என்கிட்ட இருக்காங்க. நான் ஏங்க அவனை மாத்தணும்? நான் ஏங்க அவங்ககிட்ட வேலை செய்ய சொல்லணும் கேட்டவங்க இருக்காங்க. அப்ப நீ உன் புருஷனே மாத்த முடியல, நீ உன் பையனை எப்படி மாத்துவ? உன் பையனை மாத்தாதனால தானே நீ ஒரு தாயாக போற. உன் பையனை எங்கேயோ மாத்தாதனால தானே இன்னைக்கு நீ கஷ்டப்படுற. ஸோ யாருமே தயார் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? என் பையனை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஏதாவது சில வீட்டில் ஆண்கள் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த வேலை செய்கிற ஆண்களுடைய அம்மாக்கள் சொல்கிறாங்க, ஐயோ என் பையனை நான் இப்போ ராஜா குட்டி மாதிரி வீட்டில் வச்சுருந்தேன், இப்போ மொசக்குட்டி மாதிரி வேலை செய்கிறேன். இதெல்லாம் நான் எல்லா விதமான என்ன சொல்கிறது வார்த்தைகளும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வாழ்கிறேன். நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க ரேகா ஒரு செலிப்ரிட்டி, ஏசி ரூம் கிடையாது. நான் லட்சக்கணக்கான மக்களோடு என்ன சொல்கிறது குடிசையிலேருந்து கோபுரத்தில் வாழ்கிற எல்லா மக்களோடு இருக்க எல்லா மக்களோட மனநிலையுமே தெரியும். யாருமே எதையுமே அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை. நான் இது பண்ணுறேன் முடியல, எனக்கு கால் வலிக்குன்னா என் வீட்டுக்கார் கால் அமுத்துறாரு, அவருக்கு கால் வலிக்குன்னா நானும் அமுத்துறேன். இது காதல். என்னோட செருப்பு பிஞ்சு போச்சுன்னா செருப்பு வாங்கி கொடுக்கறதும், அவரோட செருப்பு பிஞ்சு போச்சுன்னா அவர் வாங்கி கொடுக்கறதும், நானும் வேலைக்கு போகிறேன், நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், நானும் சம்பாதிக்கிறேன், அவரும் வேலைக்கு போகிறாரு, அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவரும் சம்பாதிக்கிறாரு. ஒரு நாள் அவர் சமைக்கிறாரு முடியல, ஒரு நாள் நான் சமைக்கிறேன், எனக்கு இன்னைக்கு இது வேணும், சமைச்சு கொடு, தப்பே இல்லை. நீங்கள் இது பண்ணுவீங்களே, எனக்கு இது கொடுங்க. இதுதானே லைஃபு. நான் ஏன் உனக்கு சொல்லி கொடுக்கணும், நீ ஏன் எனக்கு சொல்லணும், என் வீட்டில் இருந்து அப்படி இல்லையே உன் வீட்டில், இதெல்லாம் விதண்டாவாதம். ஏன்னா நான் சமீபத்தில் கூட ஒரு இதில் பேசும்போது ஏன் மாற்றக்கூடாது ஆண்கள்னு கேட்டேன். நான் ஏன் மாற்றணும்னு கேட்குது அந்த பொண்ணு. நீ மாற்ற வேண்டாம், உன்னையே உங்கள் அம்மானால் மாற்ற முடியாமல் தான் நாங்கள் மாறடிக்கிறோம் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். என்ன பண்ண முடியும்? ஸோ இங்கே வந்து என்னென்னா லைஃப் அல்லது நமக்குன்னு சில நாகரிகங்கள், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சில இடங்களில் சில விஷயங்கள்லாம் மாறணும்.